எள்ள பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு புரியுதுங்களா? எள்ளும் தண்ணியும் தண்ணி தெளிச்சு விடுன்னுவாங்க. எள்ளும் தண்ணியும் வந்துட்டு நீங்கள் டெய்லி விடும்போதே வந்துட்டு உங்களுக்கு பித்ரு தோஷமே உங்களை விட்டு போயிடும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. டெய்லி மொட்டை மாடிக்கு போயிட்டு எள்ள கையில் வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் விட்டு விட்டு மொட்டை மாடியில் விட்டுட்டே வாங்க, காலடி படாமல். பித்ரு தோஷமே போயிடும். இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம்? ஓமம் சேர்க்குறோம், எள்ளு சேர்க்குறோம், கல் உப்பு சேர்க்குறோம், வரமிளகா சேர்க்குறோம், தொடப்புக்குச்சி சேர்க்குறோம், நவதானியம் சேர்க்குறோம், நம்ம எருகம்பூ சேர்க்குறோம், காலடி மண், முச்சந்தி மண் சேர்க்குறோம். இவ்வளோ விஷயங்கள் சேர்க்குறோம். இது எல்லாமே வந்துட்டு பிரசித்தி பெற்றதான், எல்லாமே கண் திருஷ்டி எடுத்துக்கூடியது தான். ஸோ நீங்கள் இது ஒரு 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 நாள் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக இதை வந்துட்டு 3 நாள் செய்யணும். கிழமைகள் அந்த மாதிரிலாம் இல்லை, என்னைக்கு வேணால் செய்யலாம் மேடம். எப்பயுமே நான் சொல்லுவேன், எல்லா விஷயத்துக்கும் உகந்தது வியாழக்கிழமை. வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் செஞ்சுருக்கேன். புரியுங்களா? என்னைக்கு வேணால் செய்யலாம். ஆனால் எனக்கு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள் செட் ஆகும். என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நீங்கள் செய்யுங்க. ஆனால் குளிக்காமல் செய்யணும். செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய் உப்பு பால் கொஞ்சம் பசும்பால் ஊற்றிட்டு தலைக்கு நல்லா குளிச்சுட்டு வாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4ஆவது நாளில் நீங்கள் ஏந்து வெளியில் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், உங்களுக்கு எதுவுமே இருக்காது. எப்படியாப்பட்ட நெகட்டிவோ பிளாக் மேஜிக் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா கூட சரி, ஆமாம் எல்லாமே ஓடிடும் மேடம். இவ்வளோ பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதாட்டம் ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப இது எதுவுமே பெருசாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளே கிடையாது. இதில் பாதி பொருள் வீட்லேயே இருக்கும். கல் உப்பு வீட்டில் இருக்கும், வரமிளகா வீட்டில் இருக்கும், எள்ளு வீட்டில் இருக்கும், ஓமம் வீட்டில் இருக்கும், தொடப்பம் வீட்டில் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய வெளியில் எடுக்கக்கூடிய ஒரே பொருள் முச்சந்தி மண், எருக்கம்பூ. எல்லார் செடியிலையும் எருக்கம்பூ இருக்கும். சரி, நீங்கள் இப்போ காசு என்ன இதுக்கு போட போகிறீங்க? ஒன்றுமே காசு செலவு கிடையாது இதுக்கு உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ எளிய பரிகாரம்? பில்லி சூனியம், மாந்திரம், மந்திரிகம், மாந்திரம், தாந்திரிகம், தந்திரம், எந்திரம், எப்படியாப்பட்ட செய்வனை உங்களுக்கு வச்சுருந்தாலும் சரி, மொத்த செய்வன கோளாறுகளையும் தூக்கி துவம்சம் பண்ணுற ஒரே பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மேடம்.